கவியரசர் கண்ணதாசனை நான் வென்றேனா என்ற கோபத்தில் பாடல் வரிகளை திருத்தச் சொன்ன கவிஞர் வாலி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கவியரசர் கண்ணதாசன், கவிஞர் வாலி ஆகிய இருவரும் போட்டியோடு பல பாடல்களை கொடுத்திருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான ஒரு நட்பு இருந்துள்ளது. கவிஞர் வாலி தன்னை வாழ்த்தி வெளியான ஒரு பாடலில் தான் கண்ணதாசனை வீழ்த்தி விட்டதாக எழுதியிருந்த வரிகளை பார்த்த கவிஞர் வாலி கடுமையான கோபத்துடன் இந்த வரிகளை மாற்றினால்தான் இந்த பாடல் வெளியாக ஒப்புக்கொள்வேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாலி. கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர்தான் இவர். இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர். அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த ஒரு தகவல். அதே சமயம் கவிஞர் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கவிஞர் வாலி எழுத வேண்டிய ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசனும் எழுதியுள்ளார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பர்களுடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியுள்ளார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை கேட்ட கவிஞர் வாலி மதுரை செல்லும் எண்ணத்தையே கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்துள்ளார். அதன் பிறகு சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்து இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் வாலி கவியரசர் கண்ணதாசனுக்கு இணையாக புகழ் பெற்றுள்ளார். இதற்காக கடந்த 2012ஆம் ஆண்டு வாலிப கவிஞர் வாலி என்ற பெயரில் பொதிகை தொலைக்காட்சியில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா மற்றும் பத்மா சங்கர் ஆகிய இருவரும் பேட்டி எடுத்துள்ளனர். இந்த பேட்டியை ஒரு புத்தகமாக வெளியிடும் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் கவிஞர் வாலி குறித்து ஒரு பாடலை எழுதி பதிவு செய்து ஒளிபரப்ப வேண்டும் என்று முடிவு செய்த கவிஞர் நெல்லை ஜெயந்தா இது குறித்து கவிஞர் வாலியிடம் கூறியுள்ளார். கவிஞர் வாலி வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் கவிஞர் நெல்லை ஜெயந்தாவோ கண்டிப்பாக பாடல் எழுதி வெளியிட வேண்டும் என்று பிடிவாதத்துடன் பாடலை எழுதி பதிவு செய்து விழாவில் ஒளிபரப்ப தயாராகியுள்ளார். இந்த நிலையில் ஒரு நாள் கவிஞர் வாலி கவிஞர் ஜெயந்தாவை அழைத்து அந்த பாடலை நான் கேட்க வேண்டாமா என்று கேட்க வாலிக்காக கவிஞர் நெல்லை ஜெயந்தா அந்த பாடலை பிளே செய்து காட்டியுள்ளார். அந்த பாடலில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதியிருந்ததாவது கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடி நாட்டி வென்றாய் என்ற வரிகள் வந்துள்ளது. இதை கேட்ட கவிஞர் வாலி கடுமையான கோபத்துடன் யார் யாரை வென்றது? கவியரசர் கண்ணதாசனை நான் எப்படி வெல்ல முடியும்? உடனடியாக இந்த வரிகளை மாற்றுங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு கவிஞர் நெல்லை ஜெயந்தா விளக்கம் கொடுத்த பின்பும் முடியவே முடியாது என்று விடாபிடியாக கவிஞர் வாலி மறுக்க வேறு வழி இல்லாமல் அந்த பாடல் வரிகளை மாற்றியுள்ளார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. வரிகளை மாற்றிய பிறகு அந்த பாடல் கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் சென்றாய், கண்ணதாசன் கொடியோடு கொடி நாட்டி நின்றாய் என்று மாற்றி அமைத்து பதிவு செய்துள்ளார். அதன் பிறகு கவிஞர் வாலியின் அனுமதியுடன் இந்த பாடல் ஒலிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கவியரசர் கண்ணதாசனை எந்த நிலையிலும் தான் எதிர்த்ததாக சரித்திரமே இருக்கக்கூடாது என்பதில் கவிஞர் வாலி தெள்ளத் தெளிவாக இருந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவியரசர் கண்ணதாசனை விட்டு கொடுக்காத கவிஞர் வாலி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ட் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.